ஹாய், வெல்கம் டு பிரபா 24 அஃபீஷியல். என்னடா இந்த கெட்டப்பில் இருக்கு என்னன்னு பார்க்குறீங்க? நம்ம ஒரு சீக்கிரட்டான பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி அது எந்த பிளேஸுக்கு தானே கெஸ் பண்ணுறீங்க. அதான் நீங்கள் தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ண பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம லைவ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம சொன்ன பிளேஸோட ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அந்த இடத்த போய் எவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோன்றதை இந்த விலாகில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகேவா? ஒரு வழியாக மலையடிவாரத்தில் இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் வந்து போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோமா. பார்க்கவே வந்து வியூஸ் ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அப்படியே வந்து இந்த இடத்த விட்டு இன்னும் போகணுமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. கீழேயே இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ற மாதிரி என்னையே வந்து எதிர்பார்க்க வச்சிருச்சு இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து பைக்கில் போகிறனால எங்களால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குற இடத்தெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து குரங்குகள் நடமாட்டம் வந்து நிறையா இருந்ததுனால பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருந்துச்சு, எங்கே வந்து கடிச்சிருமோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது நம்ம பக்கத்தில் வரப்போ அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. இதே வண்டியில் ஸ்லோ பண்ணி போயிட்டு இருந்தால் அது மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க. ஸோ ரொம்ப வளைஞ்சு போகிறப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ஒவ்வொரு அவேர்னஸ் போர்டும் வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி போனால் எல்லோரும் வந்து சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி நாங்களும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிரைவர் வந்து பாண்டியம்மா ப்ரோ டிரைவரு. எனக்கே பயமாக இருந்துச்சா ஓட்டுறதை பார்த்து. ஒரு வழியாக வந்து நாங்களும் வந்து ஸ்லோவாக படிப்படியாக ஒவ்வொரு இடத்தையாக பார்த்துட்டு பேசி சிரிச்சுட்டு வந்துட்டோம். இந்த பர்டிகுலர் இடம் வந்து எங்களால் வந்து மறக்கவே முடியலை. அவளும் வந்து சொல்லிகிட்டே இருந்தா இது ரொம்ப அழகாக இருக்குன்னு. நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னா அங்கே கீழே வேறு நடந்து ஆளுங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. இது என்ன இடம், இது பக்கத்தில் ஊர் எது இருக்கா எனக்கு சரியாக தெரியல. மேபி இதோட சுற்று வட்டாரத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன இடம், பக்கத்தில் என்ன ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆளுங்க வந்து நடமாட்டம் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அந்த தென்னை மரம்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, தென்னந்தோப்புலாம் நிறையா இருக்குது. ஒரு வழியாக வந்து அந்த டேமையும் பார்த்துட்டு கீழே வந்து எங்களுக்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் போயிட்டு இருந்த டைமும் நிறையா வண்டி வசதியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே மெதுவாக கதை பேசிட்டேவும் ஊர் கதை உலக கதைலாம் பேசிகிட்டே போனோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜர்க்கு மூமெண்ட்லாம் இருந்துச்சு. ஏன்னா மொத போகிறப்ப எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த மலை பிரதேசம்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு ஒரு மாதிரி வந்து இந்த வாமிட்டிங் ஃபீலு, அதுக்கப்புறம் வந்து அடிவயிறு கூசுன்னு சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். அவங்களும் வந்து நான் சொல்ல வந்து அவளும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓவரால் இந்த வியூஸ் பார்க்க செம்மையாக இருந்துச்சு.
வழியாக டம்டம் பாரு வியூ பாயிண்டெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு தான், அங்கே இருந்து வியூ பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் பார்க்கல, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டாப்பிங் போட்டதுனால அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தோம். வர வழியெல்லாம் காடு, மலை, பாறை அந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரே டோராவின் பயணங்கள் மாதிரி இது பிரபாவின் பயணங்கள் ஆயிடுச்சு. நானும் டிரைவரும் வந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். சடனாக டிரைவர் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பாரு அங்கே பாருன்னு சொன்னாலா, என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா மலை மேலே இருந்து தண்ணி கொட்டுற வியூவு. எட்ரா அந்த ஃபோட்டோவை எட்ரா அந்த வீடியோவை சொல்லிட்டு மாறி மாறி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க இப்படியே ஒரே கூத்தாக இருந்துச்சு. சரி ஒரு வழியாக டயர்ட் ஆகிடுச்சு, ஏதாவது சாப்பிட்லான்ட்டு அண்ணன் கடையில் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டோம். ஊரில் இருக்கிற பழம் பூரா அண்ணன் கடையில் தான் இருந்துச்சு. அதுவும் கலர் கலராக குண்டு குண்டாக சும்மா அமுல் பேபி மாதிரி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பழத்தையும். எதை எடுக்க எதை விடன்னு ஒன்றும் தெரியல. ஆல் ஃப்ரூட்ஸ்லேயே ஒவ்வொரு கிலோ வந்து வாங்கியாச்சு. இல்லை சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். ஒவ்வொன்றுலேயே வந்து டேஸ்ட்டு பார்த்து எனக்கு வந்து இந்த வாட்டர் ஆப்பிள்னு ஒன்று சொன்னாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் ஒரு 1/2 kgயும், அதுக்கப்புறம் வந்து ரம்புட்டான்லேயும் ஒரு 1/2 kg வாங்கிட்டு போகிற வழியெல்லாம் முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு. ஆனால் அண்ணன் கடையில் எல்லாமே ஃப்ரூட்ஸ்லாம் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்சலை அள்ளி போட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கேருந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு மலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மற்ற இடத்துலேருந்து பார்க்குறப்ப பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து எல்லா மலைகளும் வந்து தெரிஞ்சதுனால எனக்கு இந்த பாயிண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம கொடைக்கானலோட டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் இருந்து ஸ்டார்ட் ஆகுது மலையோட இளவரசியோட அழகை பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. ஆக்சுவலாக கொடைக்கானலுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாலிடேஸில் மட்டும் சத்தியமாக பிளான் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுற மூடே போயிடும். ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட்டிங் ஸ்பாட்டை போட்டு வர மாதிரி இருக்கும். இது என்ன பிளேஸ் அப்படின்னா சில்வர் ஃபால்ஸு. இங்கே நாங்கள் காலையில் வந்தது அப்படின்னால கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. தண்ணியும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில்வருக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி சில்வர் மாதிரியே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக தான்ப்பா வச்சுருக்காங்க சில்வர் ஃபால்ஸுன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அருவியை பார்த்துட்டு இருந்தோம். அருவி பக்கத்தில் போக போக வந்து செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து டிரைவருக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடம் வந்து எனக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது கடையை தேடிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து நிறையா அக்கா கடைங்கள்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம வந்து எங்கே போனாலும் வந்து ஃபஸ்ட் நம்ம சேஃப் அண்ட் செக்யூர் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ஜாய் பண்ண போங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கூட போங்க, தப்பில்லை. எங்கே போனாலும் நம்ம சேஃப்டி வந்து செக்யூரை வந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் அவங்க ஸ்நாக்ஸ் கடையை நோக்கி போக நான் வந்து என்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக ஒரு சில சாதனங்கள்லாம் நான் வந்து வாங்க வந்துட்டேன். வேறு என்ன, நம்ம கண்ணாடியை தான் வாங்க வந்துட்டேன். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப டூ மச் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மதுரையிலேருந்து வர எனக்கே இந்த வெயிலை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.